சுதந்திரம் வாங்கும் போதே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்துல வந்ததுதான் வெஸ்ட் பெங்கால். அவங்க எப்படி பிரிகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியா செப்பரேட் ஆகப்படுது. இதனால மிகப்பெரிய ஒரு இன்இக்வாலிட்டி வெஸ்ட் பெங்கால்ல ஏற்படுது. அது போக பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பெங்காலி பேசுறவங்க, இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உருது பேசுறவங்க. இவங்களுக்குள்ள சரியான கம்யூனிகேஷன் கிடையாது. ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல என்னதான் ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாலும், பொலிட்டிக்கல் பவர் நம்ம ஓட் வாங்கி நின்னாலுமே கூட அது அங்கீகரிக்கப்படாம இருந்தது. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருந்ததுதான் ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். இதனால அங்க நிறைய பொருளாதார நெருக்கடி வருது. எந்த ஒருமான வேலை வாய்ப்பு எங்கும் கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் எல்லாமே உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய இமிகிரேஷன் நடக்குது. நிறைய பேர் பங்களாதேஷ்ல இருந்து ரெஃப்யூஜியா வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வராங்க. இதனால வெஸ்ட் பெங்காலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சீப் லேபர்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்ப அகதிகளா வந்தவங்க நம்ம ஊர்ல ஹிந்திக்காரங்க வராங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அவங்க வந்ததுனால நம்மளோட ஜாப்ஸ் எல்லாமே அவங்க வாங்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எல்லாமே ரொம்ப சீப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டென்ஷன் வெஸ்ட் பெங்கால்ல நிலவுது. இதை கையில் எடுத்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்த்து அவங்களுக்கு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றாங்க. இந்த யூனியன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிர்த்து நிறைய ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வெஸ்ட் பெங்கால்குள்ள வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதனால நிறைய growth இல்லாம வெறும் ஸ்டாக்னட்டான பொசிஷனுக்கு வெஸ்ட் பெங்கால் தள்ளப்படுது.